தௌஹீத் மூன்று வகை. அர்-ருபூபிய்யா, அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு, அவன் தான் படைப்பவன், நிர்வாகம் செய்பவன், அவன்தான் ராஜா. இதுதான் அந்த நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர யாரும் படைக்க முடியாது. அவனை தவிர வேறு யாரும் இந்த வானம் பூமி அத்தனையும் நிர்வாகம் செய்ய முடியாது. அவனை தவிர உண்மையான ராஜா மலிக் யாரும் இல்லை. இந்த நம்பிக்கையில எல்லா ஆற்றலும் சக்திகளும் வல்லமையும் அவனுக்கு மட்டும் உண்டு. அவனுக்கு இணைய அந்த சக்தி வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் தௌஹீத் அர்-ருபூபிய்யா. அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்புறோம் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் தான், நம் எல்லோரையும் படைத்தவன் அல்லாஹ் தான், மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சு நிர்வகித்துக்கிட்டு இருக்கிறவன் அல்லாஹ் தான். அவன் நாடியபடி தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய அறிவால் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறான், நடத்தி காட்டுறான். அவன் நினைத்ததை நடத்துறான், நினைத்ததை தடுக்கிறான். நினைத்தால் மழையை பொழிவிக்கிறான், நினைத்தால் வெயில் அடிக்க வைக்கிறான், நினைத்தால் புயலை ஏற்படுத்துறான், நினைத்தால் தென்றலை வரவழைக்கிறான். நினைக்கும் போது அவன் நாடியபடிதான் இரவு வருது, பகல் வருது, கடல் அலை அடிக்குது. அல்லாஹ் நாடிட்டான்னா சுனாமி வருது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல மொத்தமும் இருக்கு. இந்த உலகம் மறுமை ரெண்டுத்துக்கும் அதிபதி அவன் தான். ஏன்னா இந்த வானங்கள் பூமி படைப்புகள் எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் அனைத்துக்கும் அல்லாஹ் அதிபதி. ஆகவேதான் நம்ம சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தை எல்லா உலகங்களை படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ், அவனுக்குத்தான் எல்லா புகழும். இதான் இந்த நம்பிக்கை தான் ருபூபியத்துடைய நம்பிக்கை. அதாவது அல்லாஹ் தான் ரப்புங்கிற நம்பிக்கை. அல்லாஹு காலிகு குல்லி ஷை வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். எல்லா பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். அவன் எல்லா பொருட்களின் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான். அவன்தான் ரப்பு, அவன்தான் நம்முடைய உண்மையான இறைவன். இந்த நம்பிக்கையை தான் தௌஹீத் அர்-ருபூபிய்யா. இந்த இடத்துல இதற்கு இறைவர் யாரையும் கொண்டு வரக்கூடாது. இந்த நம்பிக்கையில உண்மையாக அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்வதுதான் இந்த தௌஹீதுடைய வகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றா, இன்ன ரப்பகுமுல்லாஹு அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களின் ரப், உங்களின் இறைவன். வானங்களையும் பூமியையும் அவன் 6 நாட்களில் படைத்து விட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அதற்கு பின்பு அவன் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான். அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகப்பெரிய படைப்பு அல் அர்ஷ். அதற்கு மேலே அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அதற்கு மேலே இருக்கின்றான். இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், யுக்ஷில் லைலன் நஹார யத்லுபுஹு ஹதீஸன் வஷம்ஸ வல் கமர வன் நுஜூம முஸخராத்தின் பிஅம்ரிஹி அலா லஹுல் கல்கு வல் அம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவன்தான் இரவால் பகலை மூடுகிறான், அது தீவிரமாக அதனை பின்தொடர்ந்து வருகிறது. இரவு பகல் மாறி மாறி வருகிறது. பகலை அவன் இரவை கொண்டு மூடி விடுகிறான், ஆனால் பகல்ல இருக்கிற வெளிச்சம் போய்விடுகிறது, இருட்டு வந்து விடுகிறது. பிறகு திரும்ப அடுத்தது தொடர்ந்து வருது, இரவு பகல் அடுத்தடுத்து வருகிறது. அவன்தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்து தன்னுடைய கட்டளைக்கு கீழ் வைத்திருக்கிறாகவே அவனுடைய ஆர்டர் படி, கட்டளைப்படி எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கின்றன. படைப்பும் அதன் ஆட்சியும் அவனுக்கு உரியதல்லவா? அகிலங்கள் இறைவனாகிய அல்லாஹ் மிகவும் பாக்கியமிக்கவன் என்று சொல்லுகிறான். சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 54வது ஆயம். அப்ப இந்த நம்பிக்கை இருக்கே, அல்லாஹுவை ஆட்சியாளனாக, அவன்தான் மிகப்பெரிய நிர்வாகியாக, அவன்தான் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிப்பவனாக நம்புகிற நம்பிக்கை, இதுதான் தௌஹீத் அர்-ருபூபிய்யா. இரண்டாவது வகை தௌஹீத் அல்-உலூஹிய்யா. அதைத்தான் நாம வணக்க வழிபாடுகளை பற்றி, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை பற்றி படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா வணக்கங்களும் இபாதத்துகளும் அவனுக்கு சொந்தம். அதுதான் தௌஹீதுன்னு சொன்னாலே தௌஹீத் அல்-உலூஹிய்யாவை தான் குறிக்கும். ஏனென்றால் எல்லா நபிமார்களும் வந்தது, அழைத்தது இதற்காகத்தான். அல்லாஹ் எல்லா படைப்புகளை படைத்தது அவனை வணங்கத்தான். இதுதான் தௌஹீத் அல்-உலூஹிய்யா. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்கிற வார்த்தையிலிருந்து வருவதுதான் உலூஹிய்யா. இலாஹ் என்றால் வணங்கப்பட தகுதியானவன், மஅபூத்.
இந்த கொள்கையை நம்முடைய செயல்ல வெளிப்படுத்துவதுதான் உலுஹியா. அதாவது அல்லாஹ் ரப்புன்னு நம்முடைய உள்ளத்துல உறுதியா நம்பின பிறகு அவனை மட்டுமே வணங்குகிற செயல் தான் உலுஹியா, தௌஹீத் அல் உலுஹியா.